இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அதர்ஸ் படத்தோட விமர்சனம். இதுல ஆதித்யா மாதவன், கௌரி, முனிஷ்காந்த் மற்றும் ஜெகன் முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஜிப்ரான், இயக்கம் அபின் ஹரிஹரன். அதர்ஸ் படம் ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பழைய மேட்டடோர் வேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 பேர் இறந்து போறாங்க உடல் கருகி. அங்க கிடைக்கிற சில தடயங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுல வேற சில கோணங்கள் போலீஸுக்கு தெரிய வருது. கேஸை விசாரிக்கிற நம்ம ஹீரோ ஆதித்யா மாதவன், படத்துலயும் இவரோட பேரு மாதவன் தான், விசாரிக்க ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ், என்ஜிஓ அப்படின்னு சில பேர் இவங்க வட்டத்துக்குள்ள சிக்கிறாங்க. பேரலா நம்ம ஹீரோவோட காதலி, இவங்க ஒரு டாக்டர், ஐவிஎஃப் முறைப்படி சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு ஆஸ்பத்திரியில சில முறைகேடுகள்லாம் தெரிய வருது. இதே மாதிரி பிரச்சனைகள் வேற சில ஆஸ்பத்திரிகள்லயும் நடக்குது. ஹீரோவோட கேஸும் இந்த கேஸும் ஒரு புள்ளியில வந்து இணையுது. இதுக்கப்புறம் சில வித்தியாசமான திருப்பங்கள் ஏற்படுது. ஹீரோ எப்படி இந்த கேஸை வெற்றிகரமா முடிக்கிறாரு, இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தா கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ரொம்ப டைட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்துட்டு போன விதம் தான். பெருசா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் டைரக்டர் இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய முயற்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கு ஓரளவுக்கு பலனும் இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல மெயின் வில்லன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஹீரோவுக்கும் போலீஸுக்கும் தெரியாது. இந்த மாதிரி காட்சிகள் வேற சில படங்கள்ல வந்திருந்தாலும் இதுல வில்லனோட மோட்டிவோட இந்த காட்சிகள் ரொம்ப நல்லாவே ஜெல் ஆகுது. பாராட்டுகள். இதனால கதைக்களம் பழசா இருந்தாலும் காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா புதுமையா இருந்தது. அதே மாதிரி ஒரு சில காட்சிகளை தவிர மோஸ்ட்லி படம் நல்ல டைட்டா எடிட் செய்யப்பட்டு நான் ஸ்டாப்பா கதை நகர்ந்துகிட்டே போகுது. விறுவிறுப்பா தொய்வில்லாம எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தோட எடிட்டர் மற்றும் டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். நடிப்புன்னு பார்த்தா ஆதித்யா மாதவன் அறிமுகம் அப்படின்னு போட்டாலும் ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு. பாத்திரத்துல புதுமையெல்லாம் எதுவும் இல்லை, வழக்கமான ஒரு போலீஸ் அதிகாரி பாத்திரம் தான். ஆனா குறை சொல்ல முடியாத அளவுக்கு இவரு நடிச்சு கொடுத்துருக்காரு. மற்றபடி கௌரி, முனிஷ்காந்த், வில்லன் பாத்திரம் எல்லாமே ஓகே ஓகே அளவுக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. இசை, பாடல்கள் எல்லாமே ஆவரேஜ் தான். எஸ்பெஷலி ஆரம்பத்தில் வர அந்த டூயட் சாங் ஏதோ ஒரு பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் இருந்தது. மற்றபடி ஸ்டண்ட்ஸு, செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, லொக்கேஷன், காஸ்டியூம் இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்போ எல்லாமே நல்லா வந்திருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த கதை, இன்வெஸ்டிகேஷன் இந்த ஆங்கிள்லாம் சரிதான். ஆனா இத்தனை குற்றங்களுக்கான அந்த மெயின் காரணம், அந்த மோட்டிவ், அதுக்கு வில்லன் செயல்படுத்த நினைக்கிற அந்த பிளான் இதெல்லாம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லவே இல்லை. தவிர அவர் செய்ய நினைக்கிற காரியத்துக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் பிளான்லாம் எதுக்கு போடணும்? ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிக்க ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா நமக்கே ஒரு 5 வழிகள் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பல லாஜிக் ஓட்டைகள், கன்வீனியன்ட் ரைட்டிங் அப்படின்னு பல இந்த படம் முழுக்க இருக்கு. உதாரணத்துக்கு முழுக்க எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் பார்வை இல்லை அப்படின்னு இவங்களால எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியுது? இப்படி நிறைய கேள்விகள் பல இடங்களை நம்மளால கேட்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒரு பெரிய சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அதை இவங்க கதையில பயன்படுத்தின விதம் ரொம்பவே ஹாஃப் பேக்டா, ரொம்பவே சொதப்பலா இருந்ததை தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி காரணங்கள்னால படத்தோட தரம் ரொம்பவே சுமாரான லெவலுக்கு தள்ளப்படுது. சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா அதர்ஸ் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் சொல்லணும். ஆனா இதோட விறுவிறுப்பான பேசிங், சில வித்தியாசமான தருணங்கள்னால இது கொஞ்சம் வாட்சபிளா தான் இருக்கு. ஆனா ஓடிடியில் வரும்பொழுது பார்த்தா போறோம். மீறி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.